பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவின் வனப்பகுதிகளில் மனித இனம் தனது பயணத்தை தொடங்கியது. அந்த காலத்தில் அவர்கள் இயற்கையின் அருகில் வாழ்ந்தனர். ஒரு நாள் அவர்கள் இயற்கையின் ஒரு அற்புதமான சக்தியை கண்டார்கள். நெருப்பு. வானத்திலிருந்து இறங்கிய மின்னல் மரங்களை தீக்கிரையாக்கியது. அந்த காட்சியை அச்சத்துடனும் ஆச்சரியத்துடனும் பார்த்தார்கள் மனிதர்கள். அந்த சிறிய தீப்பொறி அவர்களின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது அவர்களுக்கு அப்போது தெரியாது. எரிமலைகளின் வெடிப்புகளும் நெருப்பை உருவாக்கியது. அந்த சூட்டினால் மனிதர்களுக்கு பயம் ஏற்பட்டது. ஆனால் அவர்கள் ஆர்வத்துடன் அதனை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த நெருப்பின் அருகில் சென்று அதன் சக்தியை அனுபவித்தார்கள். பயம் கலந்த ஆர்வத்தோடு மனிதர்கள் நெருப்பை நோக்கி நகர்ந்தனர். அதன் வெப்பத்தை உணர்ந்தார்கள். அதன் ஒளியால் பயத்தை மறந்தார்கள். இயற்கை அளித்த இந்த அற்புதமான சக்தி அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறந்துவிட்டது. நெருப்பை இழக்காமல் காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தனர். சிறிய கம்புகளை பயன்படுத்தி எரியும் சுடர்களை எடுத்துச் சென்றார்கள். இது அவர்களின் முதல் அறிவியல் சாதனை. இயற்கையாக கிடைத்த நெருப்பு போதவில்லை. அதனால் அவர்கள் நெருப்பை தாங்களே உருவாக்க முயன்றார்கள். கற்கள் மோதி சிறு தீப்பொறிகளை உருவாக்க முயற்சித்தனர். அது எளிதானதல்ல. இன்னொரு முறை கட்டைகளை சீறிச் சுற்றி நெருப்பை உருவாக்க முயற்சித்தார்கள். நிறைய பொறுமையும் கடின உழைப்பும் தேவைப்பட்டது. ஆனால் வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது. நெருப்பின் மூலம் உணவை சமைக்கத் தொடங்கினர். காய்கறிகள், பழங்கள், இறைச்சிகள் அனைத்தையும் நன்கு வேக வைத்து உண்டனர். இதனால் அவர்களின் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டது. நெருப்பு காட்டு விலங்குகளை விரட்டியடித்தது. இரவில் நெருப்பின் ஒளி பயங்கரமான விலங்குகளிடமிருந்து அவர்களை பாதுகாத்தது. அவர்களின் உயிர் பாதுகாப்பு அதிகரித்தது. குளிர்காலங்களில் நெருப்பு அவர்களுக்கு வெப்பத்தை அளித்தது. அதன் வெப்பத்தால் அவர்கள் உறைந்து இறப்பதிலிருந்து தப்பினர். அவர்களின் உயிர் வாழ்வுக்கு நெருப்பு மிகவும் முக்கியமானது. நெருப்பின் ஒளி இரவை பகலாக மாற்றியது. இரவில் கூட அவர்கள் வேலை செய்தனர், பேசினர், ஒருவரோடு ஒருவர் நேரம் செலவிட்டனர். இரவின் பயம் குறைந்தது. சிறந்த உணவு, அதிக ஆற்றல் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை ஆகியவை மூளையின் வளர்ச்சிக்கு உதவியது. நெருப்பு மனித மூளையின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தது. நெருப்பை சுற்றி அமர்ந்து மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசினர், சிரித்தனர், கதை சொன்னார்கள். இது சமூக தொடர்புகளுக்கு உதவியது. அவர்கள் ஒன்று சேர்ந்தனர். நெருப்பு பற்றிய பல கதைகள், புராணங்கள் மற்றும் மத நம்பிக்கைகள் உருவாகின. நெருப்பு அவர்களுக்கு ஒரு புனிதமான சக்தியாக கருதப்பட்டது. நெருப்பு அவர்களுக்கு வெறும் வெப்பம் மட்டுமல்ல, அது ஒரு ஆற்றல், ஒரு சக்தி. அதன் மூலம் உணவு சமைத்தல், பாதுகாப்பு, வெப்பம், ஒளி ஆகியவற்றை பெற்றார்கள். நெருப்பை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டது தொழில்நுட்பத்தின் முதல் படி. அதன் பிறகு மனிதர்கள் பல புதிய கண்டுபிடிப்புகளை செய்தார்கள். நெருப்பு மனித நாகரிகத்தின் அடித்தளம். அது மனிதர்களின் உயிர்வாழ்வு, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியமானது. நெருப்பு இயற்கையின் அற்புதமான கொடை. அது மனித இனத்தின் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றியமைத்தது. அதன் அற்புதத்தை நாம் என்றும் மறக்கக்கூடாது. வேட்டையாடும் போது நெருப்பின் பயன்பாடு அவர்களுக்கு உதவியது. விலங்குகளை விரட்டவும் வேட்டையாடவும் நெருப்பை பயன்படுத்தினர். நெருப்பின் வெளிச்சம் மற்றும் வெப்பம் விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பளித்தது. இதனால் இரவில் தூங்கவும் பாதுகாப்பாக இருக்கவும் முடிந்தது. நெருப்பை பயன்படுத்தி மரங்களை வெட்டி கருவிகள் தயாரித்தனர். இதனால் அவர்களின் வேலை சுலபமானது. நெருப்பை சுற்றி அமர்ந்து சமூகமாக வாழ கற்றுக்கொண்டனர். ஒன்றாக உணவு உண்டு கதைகள் சொல்லி அவர்களின் பண்பாடு வளர்ந்தது. நெருப்பின் உதவியுடன் களிமண் பொம்மைகள், ஓவியங்கள் போன்ற கலைப்படைப்புகளை உருவாக்கினர். அவர்களின் படைப்பாற்றல் வளர்ந்தது. நெருப்பின் உதவியுடன் காயங்களைச் சுட்டு நோய்களிலிருந்து தப்பிக்க முயற்சித்தனர். நெருப்பு அவர்களின் மருத்துவ முறையில் ஒரு அங்கமாக இருந்தது. நெருப்பின் மூலம் உணவை சமைத்து பாதுகாப்பாக இருந்து புதிய இடங்களுக்கு பயணிக்க முடிந்தது. அவர்கள் புதிய பகுதிகளை கண்டுபிடித்தனர். நெருப்பை பயன்படுத்தி
காடுகளை அழித்து விவசாயம் செய்ய தொடங்கினர். இதனால் அவர்களுக்கு நிலையான உணவு கிடைத்தது. நெருப்பு பல தெய்வங்களுடன் தொடர்புபடுத்தப்பட்டது. அது சூரியன், ஒளி, ஆற்றல் போன்றவற்றின் குறியீடாக இருந்தது. பல சடங்குகள், விழாக்கள் மற்றும் வழிபாடுகளில் நெருப்பு முக்கிய பங்கு வகித்தது. அது தெய்வீக சக்தியின் அடையாளமாக இருந்தது. நெருப்பு பற்றிய பல கட்டுக்கதைகள், கதைகள் மற்றும் மந்திரங்கள் பரவியிருந்தன. அது மர்மம் நிறைந்த ஒன்றாக இருந்தது. நெருப்பை கண்டுபிடித்தது மனித இனத்தின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று. அது அவர்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்தது. நெருப்பின் பயன்பாடு தலைமுறையாக தொடர்ந்தது. அது மனித நாகரிகத்தின் வளர்ச்சியில் ஒரு முக்கிய பங்கு வகித்தது. நெருப்பின் வரலாறு மனித இனத்தின் வரலாறு. அதன் மூலம் நாம் நம் முன்னோர்களின் திறமையையும் தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம். இன்றும் நெருப்பின் முக்கியத்துவம் தொடர்கிறது. அது நமது வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே இருக்கிறது. நெருப்பின் பயன்பாடு எதிர்காலத்திலும் தொடரும். ஆனால் பாதுகாப்பாகவும் சரியான முறையில் பயன்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிறிய தீப்பொறியிலிருந்து தொடங்கிய நெருப்பின் பயணம் மனித நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு ஒரு ஆணிவேராக அமைந்திருக்கிறது.